வாத்துக்கிட்டு கிடைக்கே. ஆனா இந்த கிளடி நல்ல படம் பாக்குதே. ஒரு வெங்காயத்தை வெட்டி கொடுக்கலாம், காய்கறியை நறுக்கி கொடுக்கலாம், புள்ளைய பாத்துக்கலாம். அதெல்லாம் விட்டு என்ன சவுடெல்லாம் டிவி பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த மூத்த பையனாலே இந்த குடும்பத்துல சண்டை வருது. படத்துல மட்டும் இல்ல, குடும்பத்திலேயே இப்படியே நடக்குது. அந்த மூத்த பையனுக்கு முதல்ல 2 சாத்து சாத்துனா சரியா வரும். நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். மூத்த பையன் உங்களை துரத்தி விட்டுட்டான்ல, உங்களை வச்சுக்கிட்டு நான் மல்லு கட்டிக்கிட்டு கிடைக்கேன். அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சா நான் 2 சாத்து சாத்துவேன். எத்தே எத்தே கிளட்டி சிரிக்கி நான் கூப்பிடுறது கூட கேட்காம படம் பார்த்துக்கிட்டு இருக்காளே. எத்தே எத்தே உங்களை எம்பட்டு நேரமா அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த படம்னா ரொம்ப இஷ்டமா. அதே நீ வந்தது கூட தெரியாம அம்பட்டு இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். எத்தே இந்த அழுதுகிட்டே இருக்கா, வந்து செத்த பாத்துக்கிறங்க தே, நான் சமைக்கணும். அம்மாடி கீதா இன்னும் கொஞ்சம் தாமா படம் இருக்கு. முடிஞ்ச உடனே இந்த பாப்பாவை நான் வச்சுக்கிறேன். நீ அப்புறம் மாட்டிக்காமமா. இப்போ நீ இந்த பாப்பாவை பாத்துக்க. என்ன தெனவட்ட பேசுறாங்க. 12:30 மணி ஆச்சுனா போதும், சோத்த போட்டு குழம்பு ஊத்துன தாண்டவமா ஆடுவாங்க. இப்படிலாம் பண்ணா நான் எப்படி சமைக்கிறது? இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு? வீட்டு வேலையிலயும் உதவியா இருக்கிறது கிடையாது, புள்ளையும் பாத்துக்கிறது கிடையாது, வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. எங்க போய் தொலைஞ்சோ தெரியலையே. அதானே கழுத கெட்ட குட்டிச்சோறு. எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கை மத்தானே தெரியுது. இந்த லொகேஷன் சரியே இல்லையே, மூஞ்சி கருப்படுத்த மாதிரில தெரியுது. மனுஷா உன்னை நான் வீடு ஊரம் தேடிக்கிட்டு வரேன். இங்க என்னையா மரத்தடியில இருந்துகிட்டு இருக்க? அடியா ஒரு ரீல்ஸ் எடுக்க விடுறியாடி, வந்துட்டா போடி என்கிட்ட. இந்த செல்லையே பாத்துக்கிட்டே இருக்கியே, இந்த செல்ல சோறு போட போகுது. வேலை வெட்டிக்கு போனா தானே சோறு கிடைக்கும். அடியே இன்னைக்கு வெயில் ரொம்ப ஓவரா இருக்குடி, நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன். அப்பன்னா இன்னைக்கு உனக்கு சோறு இல்லையா, பட்டினியா கடை? அடியே எனக்கு இந்த செல்லுல வீடியோ போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பொறுக்காதே நான் சந்தோஷமா இருந்தா. ஓ மனுஷா உன்னை ஒண்ணு வீடியோ எல்லாம் போட வேணாம்னு சொல்லலையா. வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து மித்த நேரம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வீடியோ போடு, என்ன வேணாலும் பண்ணி தொலை. நான் என்ன வேணாம்னு சொல்ல போறேன்? அதை விட்டு எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கையும் மூஞ்சியை இழிச்ச மேடிக்கின்னு வச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே செல்ல பாத்துக்கிட்டு இருந்தா பணம் கொட்டுமாயா? அடியே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு சம்பளம் வர தாண்டி செய்யும். வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தா யூடியூப் காரே நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாண்டி. ஆமா நீங்களும் எத்தனை மாசமாத்தே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாவம் நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு ஜாயிட்டா நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா யூடியூப்ல இருந்து 1 ரூபா இன்னும் வரல. உடனே யூடியூப் காரன் காசை கொடுத்துருவானா? போக போக தாண்டி கொடுப்பான். ஒரு கால் பூமி ஆழ்வான். அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும்லங்க. எங்க வேலைக்கு போனா 4 காசு கையில கிடைக்கும். அதை விட்டுவிட்டு இப்படி செல்லையே பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்ப எனக்கு கோவம் வந்துரும் பாருங்க. இப்படி மரத்தடியிலையும் ரோட்டு காட்டுலயும் வீட்லயும் இப்படி தனியா நின்று செல்ல பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து 4 பேர் கேக்குறாங்க, உன் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு, மெண்டல் இண்டல் ஆயிட்டாரா, எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்காரு, இழிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க. யாரு கேட்டா என்ன டி, என் புருஷன் யூடியூபரா இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானடி, உனக்கு கெத்து தானடி. ஆமாங்க அதையும் சொல்லிட்டேன், நாங்க யூடியூபரா இருக்கோம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு தெரியுமா? அடியே இதெல்லாம் காதுல வாங்கிக்கிறாதடி. இன்று சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அதானவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பே ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்வை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. ஏதாச்சும் சொன்னா இப்படி ஏதாச்சும் சொல்லுங்க போங்கங்கிட்டு. இங்க பாருட்டி கீதா, அவன் அப்படி சொல்றான் இவன் இப்படி சொல்றான்னு நம்ம வாழக்கூடாதுடி. நம்மளுக்கு எது நல்லதோ அதத்தையே வாழ்ந்துட்டு போகணும். இதுவும் நம்மளுக்கு ஒரு வேலை தாண்டி. ஒரு நாளையில இதுலயும் கொஞ்சம் வேலை பார்த்தா நாளைக்கு நம்மளுக்கு காசு நிறைய வரும்டி. நீங்க என்னமோ சொல்றீங்க போங்கங்கிட்டு. பக்கத்து வீட்டு ராணி அக்கா சின்ன பொண்ணு கேக்குறாங்க, என்ன உன்னை பார்க்கவே முடியல, ஒரு 1/2 மணி நேரம் கேப் கிடைச்சாலும் பேசுறதுக்கு வந்துருங்க, இப்ப உன்னை பார்க்கவே முடியலன்னு கேக்குறாங்க. ஏட்டி ஊர் கதை பேசினாலும் வம்பு கும்பு தாண்டி வரும், சண்டை வரும். ஆனா இந்த யூடியூப்ல சிரிக்கிற மாதிரி பேசிட்டு போனா காசு வரும்டி. காசா சண்டையா? நம்மளுக்கு யூடியூப் காரே காசே குடுக்கலையேங்க. ஏட்டி தொடர்ந்து வீடியோ போட்டா குடுப்பாண்டி. ஒரு நாள் நம்மளும் பணக்காரங்க ஆகும். சரிங்க வீட்டுக்குள்ள வாங்க, இட்லியை வச்சு தக்காளி சட்னி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு வியாபாரத்துக்கு போவோம். இப்பயே 11 மணி ஆயிருச்சுல. ஏட்டி இன்னைக்கு வேலைக்கு போகணுமா? வெயில் ஓவரா இருக்கு. இப்பதானே சொன்னேன் வேலை வாட்டுக்கு நடக்கணும். நீங்க யூடியூப் பண்றதுக்கு நான் துணையா வரேன்னு சொல்லிட்டேன்ல. சரிட்டிக்கு தான் கோவப்படாத. சரி வாரு போய் எடுத்து வை. என் பொண்டாட்டி கொஞ்சம் கோவக்காரிதே, ஆனா என் மேல ரொம்ப இஷ்டம். நான் எது சொன்னாலும் கேப்பா. இதுவே வேற யாராவது இருந்தா இதெல்லாம் ஒரு குழப்பாயா செல்ல தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு வேலை வெட்டிக்கு போவோம்னு சொல்லியிருப்பாங்க. என் வீட்டுக்காரர் ஏதோ முன்னேறணும்னு சொல்லி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம எதுக்கு டிஸ்கரேஜ் பண்ண, என்கரேஜ் பண்ணுவோம். காசா பணமா பேசதானே சொல்றாரு, பேசுவோம். என் வீட்டுக்காரர் முத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வியாபாரத்துக்கு வந்தங்க. இன்னைக்கு வியாபாரமே ஒண்ணுமே நடக்கல. ஹாய் வணக்கம். உங்க ஊர்ல மழையா? இல்லங்க வெயில் தான் கொளுத்திக்கிட்டு இருக்கு. நாங்க எப்படியும் வியாபாரத்துக்கு வந்தா ஒரு வியாபாரமாவது நடந்துரும். ஆனா இன்னைக்கு வியாபாரமே இல்லங்க, மனசே வலிக்குது. ஆனா இந்த வீட்டுக்கு முன்னாடி சத்த உட்காந்துட்டோம்.
முத்து அண்ணா இது உங்க ஹவுஸா? இல்லங்க இல்லங்க, வியாபாரத்துக்கு வந்த இடத்துல உட்காந்துருக்கோம். நீங்க வேற. அக்காவை காணோம். அக்காவை இங்க வர சொல்லிட்டு தான் வந்தேன், ஆளை இன்னும் காணோம். காலையிலேயே 2 பேரும் தான் வியாபாரத்துக்கு வருவோம். காலையிலேயே அக்காவை ஒரு இடத்துல இறக்கி விட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிடுவேன். கரெக்டா வந்துருவா. ஆனா நான் வந்து 1/4 மணி நேரமா இங்க வந்து உட்காந்துருக்கேன், அவளை இன்னும் காணோம். அநேகமா வர டைம் தான். அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸுங்க. 2 பேரும் வியாபாரத்துக்கு போறீங்களா? ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் தாங்க போறோம். வந்தா கீதா வாரா பாருங்க, அந்த உடனே வியாபாரம் ஓடலையான்னு கேட்பா பாருங்க. என்னங்க வியாபாரமே இல்லையா? ஆமா சந்தா, ஒரு வியாபாரமும் இல்ல. அதை இங்க வந்து உட்காந்துட்டு நீ வந்து உட்காரு. எனக்கு இன்னைக்கு வியாபாரம் சரியாவே நடக்கலங்க. என்னங்க செல்ல அங்க வச்சுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கியே, எதுவும் ரீல்ஸ் பாக்குறீங்களா? அடியே லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன்டி. என்னது லைவா? அச்சச்சோ, என் மேக்கப் வேற கலஞ்சு போயிருக்கே. இப்ப போய் லைவ் போட்டுருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களே, கமக்கமா போட்டுறீங்க. ஆய் நண்பர்களே, அக்கா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்து இல்ல, இந்த உங்க அக்கா வந்துட்டாங்க. ஆமா நண்பர்களே, வந்தாச்சு. வியாபாரத்துக்கு போயிட்டு ஒரே களைப்புல வந்திருக்கேன். மேக்கப் கூட பண்ணல, இவங்க லைவ் விட்டுட்டாங்க. ஏங்க இது எங்க சொந்த வீடான்னு கேக்குறீங்க? இது எங்க சொந்த வீடு இல்லங்க, வியாபார காட்டுக்கு வந்திருக்கோம். சேத்த உட்காரலாமேன்னு உட்காந்துருக்கோம். அப்படி கீதா ஏண்டி இழைக்கிற? எங்க வியாபாரம் கிடைக்குமான்னு ஓடிக்கிட்டே இருந்தேன், அதான் இழைக்குது. கீதா இன்னைக்கு வியாபாரம் நடக்காட்டி நாளைக்கு வியாபாரம் நல்லா நடக்க போகுது. அதுக்கு ஏண்டி நீ இப்படி கஷ்டப்படுறவ? உங்க சொந்த வீடு அங்கிட்டு இருக்குங்க, சொந்த வீட்டுல தான் இருக்கோம். இது வியாபாரத்துக்கு வந்த இடத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. அட போங்க, இம்பிட்டு நேரமா வெயில திரிஞ்சு அலைஞ்சு வந்துகிட்டு இருக்கேன், அழகா இருக்கேன்னு சொல்றீங்க. ஏங்க என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அழகா தெரியலையா? ஏங்க நீங்க எப்பயுமே அழகுதாங்க. அக்கா என்ன வியாபாரம் பண்றீங்க? இங்க பாருங்க, பாத்திரம் வியாபாரம் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் வண்டி ரோட்டு மேல நிக்குதுங்க, இரும்பு பிளாஸ்டிக்லாம் எடுக்கிறோம். இந்த வியாபாரம் தாங்க பண்றோம், வேற எந்த வியாபாரம் பண்ண போறோம்? இவங்க பார்த்த வியாபாரம் தாங்க வண்டிக்குள்ள கிடக்கு, இரும்பு பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல. இப்ப நாங்க 2 பேரும் போகும்போதே நான் பார்த்த வியாபாரத்துலயும் வாங்கி ரோட்டு மேல வச்சிருக்கேன், அப்படி அள்ளிக்கிட்டு நாங்க போயிருவோம். ஒரு நாள் கூலி 1000, 1500, மேக்ஸிமம் 2000 வரைக்கும் கிடைக்குங்க. 2000 வந்துச்சுன்னா லக்கு. இன்னைக்கு எனக்கு கூலி 500 தான் கிடைக்கும் போல. இன்னைக்கு வியாபாரமே சுத்தமா இல்ல. ஏங்க முத்து, இந்த வியாபாரமாவது நம்மளுக்கு கிடைக்குது இல்ல, இந்த சம்பளமே போதும் முத்து. ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த காசு கூட கிடைக்காம இருக்காங்க. அக்கா உங்க காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. எங்கங்க நாங்க எங்க காமெடி போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு காமெடியும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. காமெடி கிடைக்காம எங்க வாழ்க்கை தாங்க காமெடியா போய்கிட்டு இருக்கு. அண்ணா மதுரையில எல்லாம் மழை பெய்யுது, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. ஓ அப்படியாங்க? ஆனா இங்க மழை இல்லைங்க, ஆனா மேகமூட்டமா தான் இருக்கு. ஹாய் அண்ணா, எப்படி அண்ணா தினமும் ஹாப்பியா இருக்கீங்க? அது வந்து சூர்யா சொன்ன மாதிரி தாங்க. ஜோதிகா எப்பயும் என்னை கஷ்டப்படாம நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை நல்லா பாத்துக்கிறா. அதான் கஷ்டமே இல்லாம சந்தோஷமா இருக்கேன். ஏன் ஆத்தே பொய் சொல்லலாங்க, ஆனா ஓவரா இப்படி புழுவ கூடாது. அப்படியே நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. அக்கா ஓசூர்ல சரியான மழை. ஓ அப்படியாங்க? நேத்து எங்க ஊர்ல சரியான மழைங்க. இன்னைக்கு மழை இல்ல, காத்தாத்தா இருக்கு, மந்தாரமா இருக்குங்க. ஊரை விட்டு வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருக்கோம், வந்து விரட்டி விட போறாங்க. அக்கா தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எப்பயுமே நான் சந்தோஷமா ஹேப்பியா தாங்க இருப்பேன். சின்ன பிள்ளையில எல்லாரும் என்னைய புன்னகை அரசி தாங்க கூப்பிடுவாங்க. என்ன வேலை பாக்குறீங்க? இப்ப தனங்க சொன்னோம், பாத்திர வியாபாரம் பாக்குறோம். அண்ணா அக்கா சாப்பிட்டாச்சா? நாங்க காலையில சாப்பிட்டோங்க, மத்தியானம் சாப்பிடுறது இல்ல. வியாபார காட்டுக்கு வந்தா பசிக்கவே பசிக்காது. இனிமே நைட்டு சாப்பாடு தாங்க, வீட்டுக்கு போய் தான் செய்யணும். ஆமாங்க, மத்தியானம் எப்பயுமே சாப்பிடுறது கிடையாது. போற வழியில ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஒப்பித்திர வேண்டியதான். அக்கா சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிங்க. அடியே உன்னைய பத்தி தாண்டி எல்லாரும் விசாரிக்கிறாங்க, சூப்பர் சூப்பர்னு சொல்றாங்க. ஆனா என்னைய பத்தி யாரும் விசாரிக்கிறதும் கிடையாது, சூப்பர் சூப்பர்னு சொல்றதும் கிடையாது. ஏங்க நான் என்னங்க அழகு, நீங்க தாங்க வெள்ளைக்கார தோற மாதிரி அம்புட்டு அழகா இருக்கீங்க. அண்ணா வீடியோ சூப்பர். நன்றி. இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அக்கா காமெடி வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கு, தொடர்ந்து வீடியோ போடுங்க அக்கா. சரிங்க, கண்டிப்பா போடுறேன். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு என்கரேஜா இருக்கும், நாங்க தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஏங்க அங்க பாருங்க, ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அண்ணா நீங்களும் சூப்பரா அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. அக்கா தான் சூப்பர். யாருங்க இந்த கமெண்ட் பண்றது? அக்கா டான்ஸ் பண்ணி வீடியோ போடுங்க. ஏங்க நம்மளுக்கு அந்த டான்ஸ்லாம் ஒத்து வராதுங்க, டான்ஸும் ஆட தெரியாது. வணக்கம் முத்து கீதா. வணக்கங்க. அக்கா உங்க குரல்ல ஏதோ மாற்றம் இருக்கு, என்னக்கா ஆச்சு? ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சோன்னு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதான் தொண்டையில அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா நான் சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீடியோ பாக்குறேன். உங்க வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், தொடர்ந்து வீடியோ போடுங்க அண்ணா. உங்க வீடியோல எனக்கு ரொம்ப இஷ்டம். சிங்கப்பூர்ல இருந்தா ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. அண்ணா ஹாய் சொல்லுங்க. ஹாய்ங்க. அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க
கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோங்க. லவ் பண்ணிட்டு ஓடியாந்தது இந்த ஊருக்கு தாங்க முதல்ல வந்தோம். இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். யாரோட லைவுக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா உங்க லைவுக்கு மட்டும் நான் ஓடியாந்துருவேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அக்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய்ங்க. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க ரோட்டு மேல உட்கார வச்சுக்கிட்டு இப்படி போனை பார்த்து பேச சொல்றீங்க? போறவங்க வரவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்கங்க. அடியே அவங்க நம்ம சொந்தக்காரங்க பேசுறோம்னு சொல்லி நினைச்சிட்டு போவாங்கடி. நீ அவங்களெல்லாம் கண்டுக்கிறாத. வீடியோல கிளாரிட்டி இல்ல. அது எப்படிங்க கிளாரிட்டியா தெரியும்? 11 மணில இருந்து வெயில்ல அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, அதனாலதான் கிளாரிட்டி இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியுது. அண்ணா உங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம். உங்க வீடியோ எல்லாம் சூப்பர். ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோல ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க. கலரா இல்ல கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரிஜினலாவே நாங்க இப்படிதாங்க. எனக்கு இப்பதான் ஒரு ஞாபகம் வருதுங்க. நேத்து கமெண்ட்ல ஒருத்தவங்க உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அது சொன்னா பெரிய கதைங்க. இன்னொரு நாள் சொல்றோம். அண்ணா உங்க சொந்த ஊரு எது? எங்க சொந்த ஊரு ராம்நாடுங்க. அண்ணா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. இந்த லைவ்ல நான் ரொம்ப கருப்பா தெரியுறேங்க. வீட்ல இருந்தா 1 கிலோ பவுடர் மூஞ்சில அப்பி பளபளன்னு இருந்திருப்பேன். உங்களுக்கு பவுடர் டப்பா வாங்கி கொடுத்தே காசு பூரா கரியா போகுதுங்க. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நேத்து போட்ட வீடியோல நிறைய பேர் நிறைய கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அக்கா நீங்க பிறந்த ஊரு எது? நானும் ராம்நாட்ல தாங்க பிறந்து வளர்ந்தேன். அண்ணா அக்கா எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சூப்பரா சிரிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. முதல்ல உங்க லைவுக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்க கமெண்ட்ல பேர் எழுதுங்க. உங்க பேரையும் நாங்க சொல்றோம். ஓகேவா? அண்ணா என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் பிசினஸ் எல்லாம் பண்ணலங்க. பாத்திர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க நாங்க வியாபார கட்டல தாங்க இருக்கோம். இன்னும் வியாபாரத்தை முடிக்கல. இந்த வீடியோ முடிச்சுட்டு வியாபாரத்தை போய் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போகணும். உங்க பொண்ணு எங்க இருக்கா? என் பொண்ணு வீட்டுல தாங்க இருக்கா. எங்க அத்தை மகளை நல்லா பாத்துக்குருவாங்க. அண்ணா நாங்களும் உங்க ஊர் தான். அடேடே நீங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் தானா? சரி. அக்கா ஒரு கவிதை சொல்லுங்க. எனக்கு கவிதை சொல்லலாம் தெரியாதுங்க. ஆனா முத்து சூப்பரா கவிதை சொல்லுவாங்க. கவிதை இப்ப நினைச்ச நேரத்துல யோசனைக்கு ஒண்ணும் தெரியலையே. வந்தா சொல்றீங்க. அண்ணா அக்கா 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ரொம்ப சந்தோஷம். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தா விட்டு கொடுத்து போகணுங்க. அப்பதான் வாழ்க்கை சிறக்கும். எங்க முத்து என்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் எங்க குடும்பம் சிறப்பா வாழ்ந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களாங்க, அப்ப கூட நான் தான் விட்டு கொடுத்து போகணுமா? அக்காவை சமையல் செய்ய சொல்லி வீடியோ போடுங்க. ஏங்க ஏன்? என் பொண்டாட்டி சூப்பரா சமைக்காட்டியும் கொஞ்சம் சுமாராவது சமைக்கத்தான் செய்வா. ஆனா அவ்வளவா உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஒரு தாட்டி போட சொல்லி பாப்போம். ஆமாங்க வேற வழி இல்லாம எங்க முத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சூப்பரா சமைப்பேன்னு தான் சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் சுமாராவத்தான் சமைப்பேன். ஜோடி சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ஐ லவ் யூ அக்கா. ஐ லவ் யூமா. அண்ணா அக்கா சென்னை வந்தா பெரம்பலூர் எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாங்க வாரங்க. உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அண்ணிய பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காங்க. இவளா பாவமா இருக்கா? 4 வீட்டு சண்டையும் சும்மா அசால்ட்டா இருப்பாங்க இவ. ஆமா வந்த சண்டையை விடக்கூடாது. அதுக்குள்ள நான் பயந்துல ஓட மாட்டேங்க. சண்டைன்னு வந்துட்டா போய் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு சண்டை போடுவேன். அண்ணா அக்கா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. சொல்றேங்க. கண்டிப்பா சொல்றோம் இன்னொரு வீடியோல. அக்கா லவ் ஸ்டோரியும் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ப்ளீஸ். இவ்வளவு தூரம் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன கதையை சொல்றேங்கண்ணா. எங்க முத்துவும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல உங்ககிட்ட பேசணும் கோயிலுக்கு வான்னு சொல்லும் போது எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன பேச போறாங்களோன்னு. எனக்கு வேற கை காலெல்லாம் ஒரே நடுக்கும். முதல்ல பேச போறாரே மனுஷன். அப்படி எனக்கு தான் பேச போறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு பிடிச்ச கொலக்கட்டையும் அவிச்சுக்கிட்டு சைக்கிள்ல வேகமா அழுத்திக்கிட்டு போறேன். அப்படி வேகமா போய்கிட்டு இருக்கும்போது என் தாவாணி வந்து சைக்கிள் டயர்ல அப்படியே சிக்கிக்கிருச்சு. அப்படியே கூட்டம் கூட்டிட்டாங்க. ஐயோ இந்த புள்ள தாவாணி சைக்கிளுக்குள்ள மாட்டிருச்சு என்ன ஏதுன்னு ஒரே கூட்டம். எனக்கு தான் ஒரே பயம். அந்த தாவாணியை எடுத்து விட்டது யாரும் தெரியுமா? முத்துவோட அப்பா, அதாவது என் மாமனார் தான் அந்த தாவணியை எடுத்து விட்டு ஏமா இப்படி அவசரமா போறேன் கொஞ்சம் பொறுமையா போக்கிதான் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. நான் சொல்ல முடியுமா உங்க மயனத்தையும் பாக்குறதுக்காக இப்படி அவசரமா போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அது வந்து நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தேன். இந்த மாதிரி எங்க லவ் ஸ்டோரியில பல கதைகள் இருக்குங்க. கேட்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்க தொடர்ந்து வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றத வச்சு பார்த்து நாங்க வீடியோல சொல்றோம் உங்க பேர் என்னன்னு. உங்கள் அனைத்து வீடியோவும் அருமை. நன்றிங்க. உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். இதே மாதிரி எப்போதும் சந்தோஷமா இருங்க. பெங்களூர் வந்தா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். வாரங்க கண்டிப்பா வாரோம். அண்ணா டென்ஷன் இல்லாம சந்தோஷமா இருங்க. எங்க டென்ஷன் இல்லாம இருக்க முடியுது? இன்னைக்கு கூட பாருங்க வியாபாரம் சுத்தமா நடக்கல. அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிங்க.
அண்ணா நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, அக்கா காமெடி எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. அண்ணா அக்கா நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா? ஆமாங்க, நாங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ். எங்க காதல் கதைக்குள்ள நிறைய சோகம் தாங்க இருக்கு. அதை சொல்ல ஆரம்பிச்சா ஒரு யுகம் கூட பத்து அதை சொல்லிக்கிட்டே போகலாம். லவ் பண்ணும்போது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காருங்க, அவங்க குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா இப்ப கல்யாணம் முடிச்சதுல இருந்து என்னை தங்க தாம்பளத்துல வச்சுதான் தாங்குறாரு. சரி, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது, அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. சரி கீதா, வீட்டுக்கு கிளம்புவோமா? சரிங்க. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, லவ் பண்றவங்க காதலியே கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க உங்களை நம்பி தான் வராங்க. யாருக்காகவும் காதலியே கஷ்டப்படுத்தாதீங்க, வருத்தப்பட வைக்காதீங்க, சந்தோஷமா பாத்துக்கிறங்க. சரிங்க, இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுறேங்க. இப்பயே மேகம் மூட்டமா ஆகியிருக்கு, மழை பெய்யற மாதிரி இருக்கு, சரக்குலாம் ஏத்திட்டு போகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய பேசலாம், ஓகேவா? அண்ணா இன்னும் நிறைய வீடியோ போடுங்க. ஓகேங்க ஓகேங்க, கண்டிப்பா போடுறோம். என் மக வேற இன்னும் அம்மா காணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவை நச்சரிச்சுக்கிட்டு கிடப்பானாங்க. கிளம்புறங்க. பாய் பாய், மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.